வந்து அதிகமாக ஒரு ஆளுக்கு பார்க்கக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது தம்பி. இப்போ ஒரு கால சூழ்நிலைகள் மாறுது. உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ போய் அந்நேரம் நான் பண்ணுவேன், அந்த கூட இருக்கிற உன்னோட லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை துணை, தொழில் பார்ட்னர், இவங்க வந்து நம்ம பண்ணுனா லாபம் கிடைக்கும் அப்படின்னு உன்னை தூண்டுறாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ உன் ஜாதகத்தில் அதுக்கு காலம் ஒத்து வருதான்னு சேர்ந்து பார்த்தேன்னா தான் நீ தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல முடியும். அப்போ அதை பார்க்கவே மாட்டேன்னு சொன்னேன்னா குருட்டு பூனை விட்டுத்துறத பண்ண மாதிரி தான். மேலே செவர் கிடைச்சா உண்டு, இல்லைன்னு கீழே தான் விழுகணும், அப்படி வந்துடும். அதுதான் சாதகத்தோட அமைப்பு. தெரிஞ்சுக்கிட்டா அதுலேருந்து நீங்கள் நழுவி போகிறது. அதுக்காக ஜோசியரால் உங்களை முழுசாக காப்பாற்றிட முடியும்னு நான் சொல்ல வரல. நீங்கள் அதுலேருந்து விலகி போயிடுவீங்க அப்படிங்கிறது தான் அதனோட சாராம்சம். பார்க்கல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நல்லது கெட்டது தெரியாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் பணம் வரலைன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய கால இழப்பு, விரைய செலவுகள்.